படம் நல்லா இருக்குது. விடுதலை பார்ட் 1 பிடிச்சிருக்கு. எல்லாருமே பார்ட் 2 வந்து பார்க்கலாம். நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பாலிடிக்ஸ் வந்து பேசியிருக்காங்க. இந்த அரசியல்லாம் வந்து திணிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பாலிடிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் போய் படத்தை தேட்டரில் உட்காந்து பாருங்கள். எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது அரசியலான்னு கேட்டால் எது சரி எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. அரசியலை பற்றியே நீங்கள் வந்து அது ஒரு இதுவாக பேசி படத்தை டாமினேட் பண்ணணும், படத்தை வந்து ஒரு மாதிரி பேசணும் அப்படின்றதுக்காக இது கிடையாது. மற்றபடி ஓகே. ஆமாம், பார்ட் 1 எங்கே முடியுதோ பார்ட் 2 வந்து அங்கேருந்தே வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ் அப்படின்றது வந்து என்னன்னா, படம் வந்து இந்த பார்ட் 2 எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, பார்ட் 1 முடிவில் வந்து விஜய் சேதுபதி வந்து உட்கார வச்சிருப்பாங்கல்ல. விஜய் சேதுபதி அந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ கருத்து எல்லாமே வந்து கரெக்டாக அந்த பார்ட் 1 கண்டினியூ ஆனதுனால நிறைய விஷயங்கள் வந்து கண்டினியூ. மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு இருட்டிலே எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விண்டேஜ் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த விண்டேஜ் ஃபீலுக்கு இளையராஜா சார் மியூசிக் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். அதை தான் வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட். ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப ராவாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு சில செக்ஷுவல் நியூடிட்டி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. செக்ஷுவல் சீன்ஸ் இல்லை, பட் நியூடிட்டி சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பிளர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட். ஆமாம், பார்ட் 1 எப்படி விஜய் சேதுபதி கம்மியாக கொடுத்தாங்களோ அது மாதிரி பார்ட் 2ல சூரி கம்மியாக கொடுத்துருக்காங்க, விஜய் சேதுபதிக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து அவங்களா பார்க்காம கதையை பார்த்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக கதை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். மஞ்சு வாரியர் வந்து அசுரன் படத்தில் எப்படி ஸ்ட்ராங்காக போல்டாக பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு சில அந்த அவங்க முடி ஹேர் ஸ்டைல் வந்து லைட்டாக மாற்றிருப்பாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும், ரசிக்கிற வகையில் இருக்கும். தேவையில்லாமலாம் இல்லை. ஒரே ஒரு நெகட்டிவ் படத்தில் என்னன்னா, படம் வந்து 3 ஹவர் வச்சுட்டாங்க. ஒரு 2.5 ஹவர் 2:15 அப்படி வச்சிருந்தாங்கன்னா, முடிச்சுட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கிஷோர் கேரக்டர் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வரும். அதாவது நம்ம வந்து இந்த படத்தை வந்து பார்க்கும்போது வாத்தியாருன்னு சொல்லுவோம் விஜய் சேதுபதி. ஏன்னா அவர் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தலைவர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரே அந்த அளவுக்கு இருக்கும்போது அவருக்கு மேலே ஒரு தலைவர், அவரை வந்து க்ரூம் பண்ண ஒருத்தர்னா அது கிஷோர் தான். ஸோ அவரோட ரோலும் ஒரு சின்ன பாட்டு வந்தாலும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவார். கின் கர்னாஸ் ஆப்வியஸா பெருசா அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குங்க. அசுரன் படத்திலே வந்து பார்த்தோம். அசுரன் படத்துல வந்து ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து தனுஷ் அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கின் கர்னாஸ் ரொம்ப கிளாஸ். இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னா ஒரு 9 அவுட் ஆஃப் 10. சூப்பரா பண்ணியிருக்காரு. பார்ட் 1ல என்ன காமிச்சாங்களோ அது அப்படியே ரொம்ப ஏத்தியும் காமிக்காம ரொம்ப இறக்கியும் காமிக்காம அப்படியே அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகுது. சேத்தன் கேரக்டர் நல்லா இருக்கு, நீங்க ரசிப்பீங்க. எல்லாருமே பாருங்கன்னு தான் சொல்லுவேன். 15 வயசு கீழே இருக்கவங்க மட்டும் பார்க்காதீங்க, ஏன்னா நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் அதை தாண்டி எல்லாருமே பாருங்க, நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு போகும். ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பரா இருக்குது. மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் சேதுபதி காம்போ நல்லா இருந்தது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அந்த ஒரு சில சீன்ஸ் ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான் ஒன்னா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வர ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. விஜய் சேதுபதியோட டெத் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தென் சேத்தன் சார் அவரோட நெகட்டிவ் ரோலை வந்து ரொம்ப அழகாவே கேரி பண்ணியிருக்காரு. அவர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்ல, அந்த நெகட்டிவ் ரோல்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. நமக்கு எஞ்சி போய் கொள்ளணுன்ற லெவலுக்கு கோவம் வர அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் ரத்தம் அப்படியே தெரிக்கிற மாதிரி பிளட் சீன்ஸ், அப்புறமா கன் ஷாட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்புறமா கூஸ்பம் மூமெண்ட்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு கொலை பண்ணுவார், அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிளட் சாங் மாதிரி ஒன்று இருந்தது, சூப்பரா இருந்தது. பிஜிஎம்ஸ் மஞ்சு வாரியர் ஆக்ஷன் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு ஒய்ஃப், ஒரு பொண்ணு, ஒரு லவர், அந்த கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஆக்ஷன் வந்து மஞ்சு வாரியர் கிட்ட இல்லை. மியூசிக் வந்து ஸ்க்ரீன்ல பெருசா கொடுக்கல, அது ஒரு டிராபேக் மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் மியூசிக்குமே கொடுத்துருக்கலாம். டைம் இவ்வளோ 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சூரி அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் சூரியக்கு, செகண்ட் ஆஃப் விஜய் சேதுபதிக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சூரியோட சீன்ஸ் எல்லாமே வர சீன்ஸ் வரைக்கும் மாசா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப மாசா பண்ணியிருந்தாரு. அவரோட டிசிஷன் மேக்கிங் அந்த லாஸ்ட்ல வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. அந்த ஃபைட் சீன், அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு மலை ஏறுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. மித்தபடி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. 8.5. படம் நல்லா இருக்குண்ணா. எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான், 7 பார்ட் இருக்கு. வெற்றிமாறன் சார் நம்பி வரலாம். நல்லா இருக்கு, எல்லாமே ராவா இருக்குண்ணா. அது வெற்றிமாறன் படம் எல்லாம் தெரியும்ல, எல்லாமே ராவா இருக்கு. அடிச்சா பறக்க விடுற மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சினிமா கிடையாது. எல்லாமே பக்காவா இருக்கு. மியூசிக் அதே மாதிரி இளையராஜா சார் என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. பழைய மியூசிக் மாதிரி கரெக்டாக இருக்கு. கேட்கறதுக்கு இந்த ஹெட்ஃபோன்ல கேட்குற மாதிரி கேட்கறத விட சாங்ஸ்லாம் இங்கே கேட்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா வயலன்ஸ் அதிகமாக இருக்கு.
இது தேவையானதா, வயலன்ஸுக்கானது தேவையானது தான், இந்த படத்துக்கானது தேவையானது தான், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைங்களை கூட்டு வர்றது அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் தவிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சொல்ல வேண்டிய மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணுறாங்க. அது கரெக்டாக கொடுத்துருக்காங்கண்ணா. என்ன எல்லாரும் சமம், அவ்வளோதான். இந்த ஒரு இதுவே எல்லாமே சூப்பர். என்னன்னா ஆனால் சூரியன் அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சூரி லீட் பண்ணியிருந்தாரு, இல்லை விஜய் சேதுபதி லீட் பண்ணியிருக்காரு. அதான் பரவாயில்ல. சூரிய டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரு இந்த வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டரை தாண்டி அடுத்து மனசுல நிக்கிற கேரக்டரும் பாத்தீங்கன்னா நம்ம சூரிய கேரக்டர் மட்டும் தான் அந்த மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு அதே மாதிரி தான். மேனன் சாருக்கும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பேஸ் வந்து கம்மி தான். இருந்தாலும் அவங்களோட போர்ஷன் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு. அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதான் சொன்ன, நான் முன்னாடி சொன்னல, சாங்ஸ் வந்து நம்ம ஹெட்ஃபோன்ல நம்ம போன்ல கேட்கறது, நம்ம ஸ்பீக்கர்ல கேட்கறத விட தேட்டர்ல வந்து எல்லாரோட கேட்கும்போது எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. 10க்கு 9 கொடுப்பேன் கண்டிப்பா. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. பார்ட் 2 செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு.